இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தென்னை மரத்தோட ஓலைகள் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக 3 லைன்ஸ் வந்து நான் இழுத்து விட்டுருக்கேன். இப்போது அதை வச்சு ஸ்ட்ரோக் லைன்ஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். தென்னை மரத்தோட ஓலைகள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் வளைவுகள் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைவுகள் போட்டு வரையும் போது அது ரியலிஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் லைன்ஸ் வந்து வரையும் போது பென்சிலை வந்து டார்க்காக பிடிச்சிட்டு முடியும் போது லைட்டாக நம்ம விடும்போதே அந்த ஸ்ட்ரோக் லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது ஒரு மெத்தடில் வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு மெத்தடில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒன் சைடு மட்டும் அந்த லைன்ஸும் வர மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த ஓலைகள் வந்து டபுள் சைடாக வராமல் சிங்கிள் சைடு மட்டும் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தென்னை மரம் வரைஞ்சி அதில் வந்து லைட்டாக குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த ஓலைகள் வரையும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது கீழே வந்து புட்கள் இருக்க மாதிரி வரைஞ்சி குட்டியாக சீனரி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.